வெயிட் லாஸ் பண்ணா பட்னி கிடக்கணும், வெயிட் லாஸ் பண்ணா முடியெல்லாம் கொட்டிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க சொல்லி ஏமாத்துறத கேட்டு வெயிட் லாஸ் நிறைய பேர் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனா வெயிட் லாஸ் பண்ணா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கரெக்டா வெயிட் லாஸ் பண்ணி ஏறக்குறைய 1 இயர் கட்ட ஆக போகுது. லாஸ்ட் இயர் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி நியூ இயர்க்கு ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் இயர் தொடங்கினேன். அண்ட் சூப்பரா ஈஸியா பசியே இல்லாம நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த ஹேர் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் எல்லாம் முளைச்சதே. புரோட்டீனும் காய்கறியும் சாப்பிட்டா ஹேர் கொட்டவே கொட்டாது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க வெயிட் லாஸ் ஓரளவு வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்றதை விட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சூப்பரா நடக்கும். நோய் எனக்கெல்லாம் முன்னாடி வெயிட்டா இருக்கும்போது காலெல்லாம் நல்லா வலிக்கும், அடிக்கடி கால் வலிக்கும். நீங்க இந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்க சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணுங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா ரொம்ப கால் வலிக்கும், எங்கடா படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரொம்ப நடக்கலாம் முடியாது. அதே மாதிரி நிறைய அடிக்கடி லோ ப்ரெஷர்ல விழுந்துருவேன். நான் லோ ப்ரெஷர்ல அப்படியே எனக்கு தலை சுத்தி எழும்ப முடியாம அப்படியே ஆகிரும். அதே மாதிரி அடிக்கடி இந்த கல்லடைப்பு பிரச்சனை கொஞ்சம் உண்டு. முன்னாடி அதாவது பாப்பா வயிற்றுல இருக்கும்போது கல்லடைப்பு பிரச்சனை. ஆனா இப்ப கொஞ்சம் வருஷமா நான் அந்த வெயிட் கூடினதுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாவே இருந்தது. பட் இந்த 1 இயர் எனக்கு இதுவே எப்போ ஃபீல் ஆச்சுதுன்னா லாஸ்டா நேத்து என்னோட ரிலேஷன் வீட்டுல போய் நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன்னா அவங்ககிட்ட நான் எல்லா கஷ்டத்தையும் அடிக்கடி சொல்லுவேன். அப்போ உடம்பு சரியில்லைன்னா இப்படி ஒரே வயிறு வலியில இருக்கிறேன், கால் வலியில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எனக்கே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அது ஃபீல் ஆச்சுது. இந்த 1 இயரா எது வலிக்கணும் நான் சொல்லவே இல்லை. கை வலிக்கு கால் வலிக்கு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. எனக்கு அந்த கல்லடைப்பு பிரச்சனையும் கம்மியாயிட்டு, லோ ப்ரெஷர் பிரச்சனையும் கம்மியாயிட்டு, அண்ட் கால் வலியும் கம்மியாயிட்டு, அது என்ன சொல்ல எனர்ஜியும் செமையா இருக்கு. அண்ட் நான் நல்லா மதியம் தூங்கினேன், நல்லா சாப்பிட்டேன். நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண அந்த வெயிட் லாஸ் பீரியட்ல. அண்ட் எனக்கு இப்ப இந்த 1 இயரா வெயிட்டும் அந்த அளவுக்கு கூடல. நான் ரொம்ப ஸ்வீட் எடுத்தேன்னா மட்டும்தான் எனக்கு ஒரு 1 kg கட்ட கூடுது. அதுவுமே நான் அதுக்கப்புறம் ஈஸியா ஒரு 1 டே 2 நாளோ 1 நாளோ நைட்டு கொஞ்சம் லிமிட்டடா சாப்பிட்டேன்னாக்கி கொஞ்சம் நேரத்திலேயே சாப்பிட்டேன்னா எனக்கு ஈஸியாவே வெயிட் லாஸ் பழையபடிக்கு கரெக்டா நார்மல் வெயிட்டுக்கு வந்துடுறேன். ஸோ வெயிட்டை நம்ம மறுபடி பேலன்ஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைச்சா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாம இருப்பீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸி, அதை மெயின்டைன் பண்றது அதை விட ஈஸி. ஸோ வெயிட் லாஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஜனவரி சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுங்க. உங்களுக்காக நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்குற டவுட் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். புரோட்டீன் பவுடர் நம்ம வீட்டில் மேக் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். சாப்பிட்டா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கப்புறம் புரோட்டீன் சாப்பிட்டா வயிறு பசிக்காது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆகும். ஆனா அந்த வெயிட்டை நீங்க மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மறுபடியும் நம்ம புரோட்டீன் பவுடர் விட்டதுக்கு அப்புறமா நார்மல் சாப்பாட்டுக்கு போயிட்டோம்னா திரும்பவும் கேலரி அதிகமா எடுக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் கெயின் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் பவுடர் எடுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல நார்மலா இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டுல சாப்பிட்ற ஐட்டத்துல டெய்லி ஒரு புரோட்டீன் ஐட்டத்தை சேர்க்கிறத ஒரு வாடிக்கையா வச்சுக்கலாம். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம புரோட்டீன் பவுடருக்கு நட்ஸ் அது இதுன்னு வாங்கி அரைச்சோம்னா ரொம்ப காசு எடுக்கும். ஆனா நம்ம இந்த மாதிரி புரோட்டீன் முட்டை, கொண்டக்கடலை, பயிறு, சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்கள்ல இருந்து எடுக்கும்போது, பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்ல எடுக்கும்போது இதெல்லாம் நம்ம டெய்லி வீட்டுல யூஸ் பண்ணக்கூடியது. அப்ப அதுக்கு அதிக அளவு காசும் ஆகாது. அதே மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்ற ஒரு சாப்பாட்டுலயே ஒன்னா போயிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றதுதான் பெஸ்ட். நான் நிறைய பேர் கேட்பாங்க, நான் மார்னிங் கருப்பு கவினி கஞ்சி குடிக்கவா, இல்லைன்னா நான் இது கொள்ள அரைச்சு சாப்பிடவா அப்பெல்லாம் கேட்பாங்க. மோஸ்ட்லி அதெல்லாம் சாப்பிட்டா நீங்க லைஃப் லாங் சாப்பிடுவீங்கன்னா சாப்பிடுங்க. இல்ல லைஃப் லாங் என்னால இதை கொண்டு போக முடியாதுன்னா கண்டிப்பா எந்த ஃபுட்டையுமே வெயிட் லாஸ்ல எடுக்கிற ஃபுட்டை லைஃப் லாங் கொண்டு போக முடியுமானா மட்டும் நீங்க அதை எடுங்க. நான் என்ன மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா 2 இட்லி எடுத்தீங்க அப்படின்னா சாம்பார் எடுத்துக்கோங்க. 3 இட்லி எடுக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா 2 இட்லி சாம்பார் பிளஸ் ஒரு எக், எல்லாருமே எடுத்துக்கலாம் ஒரு எக்.
அப்படி இல்லையா எக்கு நாங்க சாப்பிட மாட்டோம் மார்னிங்கு அப்படின்னு சொல்றவங்க அந்த எக்குக்கு பதிலாக கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை ஊற நனைய போட மறந்தவங்க பயிர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்ச அளவுக்கு புரோட்டீன் வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சாப்பிடாம பட்னி கிடந்து பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த சோறே சாப்பிடாம காய்கறி மட்டும் சாப்பிடுவாங்களே அந்த டயட் ஒரு 1 or 2 days இருந்திருக்கேன். எல்லாமே இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் பண்ணோடனே நம்மளால பண்ண முடியாது. ஸோ வந்து அதெல்லாம் வேஸ்ட். அந்த மாதிரி டயட்டுக்கு நீங்க போகாம மோஸ்ட்லி நான் சொல்ற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 2 இட்லி 1 முட்டை எடுத்துக்க சொன்னேன். அப்படி இல்லையா சப்பாத்தி எடுத்துக்கிட்டீங்களா கடலை குழம்பு எடுத்துக்கோங்க. பூரி போடுறாங்க வீட்டுல போடுறாங்கனாலும் இல்ல எனக்கு சப்பாத்தி போட்டு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியா வாங்கி சாப்பிடுங்க. பூரி சாப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு பூரியிலேயே ஏறக்குறைய 200-300 கலரி கேட்டா உண்டு. ஸோ வந்து பூரி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடிக்கு எல்லாமே சாப்பிடலாம். ரவை சாப்பிட்டீங்கன்னா ரவையில புரோட்டீன் இருக்கு. இருந்தாலும் நீங்க அது கூட ஏதோ ஒரு புரோட்டீனோ காய்கறியோ ஒரு ஃப்ரூட்டோ ஏதோ எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடுங்க. அண்ட் வந்து இது சொல்லணும்னு கண்டிப்பா நினைச்சேன். வெயிட் லாஸ் பண்றப்போ வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்ன வீட்டுல வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிடாம இருக்காதீங்க. நான் சொன்னாலுமே நான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா சாப்பாடை கம்மி பண்ணிட்டு அப்படியே வயிறு பசியை தாங்கிட்டு அப்புறம் 4-5 நாள்ல என்னால முடியலக்கா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி அப்படி பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. இப்போ நமக்கு 2 இட்லி 1 எக் எடுத்துக்கிட்டோம்னாலே வயிறு நிரம்ப இருக்கும். அப்படியுமே நமக்கு பத்தாதுன்னா நம்ம ஒரு 10 மணி 10:30 போல ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பப்பாளி பழம் எடுத்து பப்பாளி பழத்துல கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லையா பொரிக்கடலை எடுத்துக்கலாம். கை நிறைய பொரிக்கடலை எடுத்து சாப்பிடலாம். இல்ல அதுவும் இல்லையா வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், பாப்கார்ன் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் வந்து சாப்பிட்டு நம்ம வந்து பசி இல்லாம இருந்துக்கலாம். மதியம் சாப்பிட்றீங்களா கொஞ்சம் சோறு வச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கு பதிலா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோறுக்கு பதிலாக கூட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அந்த கூட்டு எடுக்கும் போது ஆல்ரெடி நமக்கு சாப்பாடு நார்மல் ஆயிரும். நிறைய கூட்டு வச்சு சாப்பிடும் போதே சாதம் கூட்டு குழம்பு அப்படின்னு சொல்லும் போது அதுலயே நம்ம எக்கோ சிக்கன்லாம் செமையா வெயிட் லாஸ் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிக்கன்லாம் நல்லா சாப்பிடலாம். நிறைய பேர் சிக்கன் சொல்லுவாங்க. பிராய்லர் சிக்கன் வந்து ஊசி போட்டு வளர்ப்பாங்க. ஒரு ஊசியோட ரேட் என்னன்னு நினைச்சு பாத்துக்கோங்க. ஸோ வந்து சிக்கன்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேல வந்து மோர் குடிக்க சொன்னேன். அப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நமக்கு பசிக்கவே பசிக்காது. ஈவினிங் சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் நேரத்திலேயே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். சாப்பாடை லைட்டா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கிறத வந்து நீங்க ஒரு 4 நாள் 5 நாள் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பழகிரும். ஸோ வந்து அதை பத்தியும் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மோஸ்ட்லி பசிக்கும் போதெல்லாம் தண்ணி குடிங்க. ஏன்னா பசிக்கு எப்போ தண்ணி எடுக்கு தாகத்துக்கு எப்போ தண்ணி எடுக்குங்கிறதே நமக்கு தெரியாது. தண்ணி தாகத்துக்கு பசி எடுத்தனாலும் நம்ம என்ன பண்றோம் உடனே பசிச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை போய் அப்படியே தேடும்போது முறுக்கு மிச்சர் ஏதாவது இருந்தா கண்டிப்பா சாப்பிட்றோம். வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா அந்த முறுக்கு மிச்சர் எல்லாம் கொஞ்சமே அவாய்ட் பண்ணியே வைங்க. உங்க பசங்களுக்குமே அதை கம்மியா கொடுங்க. ஏதோ ஒரு ஒகேஷனுக்கோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேஸ்க்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க. மற்றபடிக்கு மோஸ்ட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்றதே ஒரு லைஃப் டைம். அதை வந்து எப்பவுமே சாப்பிடாத மாதிரி ஒரு விழா காலங்கள்ல மட்டும் சாப்பிட்ற மாதிரியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. பிரியாணி சாப்பிடலாம், தாராளமா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஆயில கம்மி பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அதிகம் மோஸ்ட்லி வந்து பேடா இருக்கக்கூடியதுன்னா நம்ம ஆயில் நெய் நிறைய ஊத்தி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காரம் அதிகமா போட்டு பண்ணுவாங்க, ரைஸ் அதிகமா போட்டு பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு அதுல உள்ள பிரச்சனை. ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டு இல்லைன்னா சிக்கன் நிறைய சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியா ஊத்தி நம்ம பிரியாணி பண்ணாலுமே டேஸ்டா தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி சிக்கன்லாம் வேகும் போது தயிர் கொஞ்சம் லெமன் அதெல்லாம் விடும்போது சிக்கன் நல்லா வேகவும் செய்யும். நமக்கு வந்து தேவையான தயிர்ல இருந்தெல்லாம் புரோட்டீன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கும்போது எனக்கு இருப்ப நான் இது வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டு எனக்கு வந்து வெயிட் வந்து கூடுனதே கிடையாது. ஸ்வீட் சாப்பிட்டா மறுநாள் செக் பண்ணா கண்டிப்பா எனக்கு வெயிட் கூடி இருக்கும். நைட்டு லேட்டா சாப்பிட்டு வெயிட் செக் பண்ணா மறுநாள் கண்டிப்பா வெயிட் கூடி இருக்கும். ஆனா பிரியாணி சாப்பிட்டு பிரியாணியும் அதுக்கு நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்டு முடிக்கணும் நேராவே கிடையாது. பிரியாணி சாப்பிட்டு இது வரைக்கும் வெயிட் கூடனதே கிடையாது. ஆனா ஒன் கண்டிஷன், ரைஸ் கம்மியா தான் எடுத்துப்பேன். நிறைய சிக்கன் பிரியாணில இருந்து எடுத்து போட்டு சாப்பிடுவேன். ஸோ வந்து பிரியாணி சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். இந்த வெயிட் லாஸ் எதுக்குங்க நீங்க வந்து வெயிட் பண்ணி பண்ணணும். ஒரு சிஸ்டர் வெயிட் லாஸ் பண்ணாங்க, நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. அவங்ககிட்ட நான் கேட்டேன் பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரியே இருக்குங்க. காலையில சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறேன், மதியம் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம்
ஆஹ் இடையில ஒரு வாட்டி சாப்பிட்றேன், அப்புறம் உடனே சாப்பிட்டு முடிச்ச மாதிரி தான் கடகடன்னு 6 மணி ஆயிருது. சரி 6 மணிக்குள்ள ஏதோ உடனே சாப்பிடணும்னு சாப்பிட்றேன். ஆக மொத்தத்துல எப்பவும் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து எப்பவும் சாப்பிட்டுட்டே இருந்து கூட வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனா கேலரி அதிகமான ஃபுட்டோ சுகர் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும். தண்ணி எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. 3 லிட்டர் மோஸ்ட்லி உங்க வெயிட்டை பொறுத்து நீங்க தண்ணி குடிக்கணும். ஏறக்குறைய 3 லிட்டர் கிட்ட வரும் மேக்சிமம். அதெல்லாம் வந்து தண்ணி வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போறேன் என்னால தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் நீங்களாம் வந்து என்ன பண்ணலாம்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சிருங்க. ஒரு ஜூஸ், நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் அந்த ஜூஸ் இந்த ஜூஸ்னு குடிக்கிறதுக்கு பதிலா எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சிருங்க. குடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்க உடம்பே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா சுத்தமாகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து மார்னிங்கே நீங்க ரெஸ்ட் ரூம் போனாலும் போய்க்கலாம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ வந்து அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. மார்னிங்கே நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. எப்படின்னா, இப்ப சமையல் பண்ண போறோம்னா சமையல் பண்றதுக்கு முன்னாடி டெய்லி தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் சாப்பாடு வைக்க போறோம்னா சாப்பாடு வைக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம், இப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அப்பப்போ குடிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையாவது நம்ம போன் பேசணும்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேபிட் நீங்க மாத்திட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ரெகுலர் ஆயிரும். சொல்லுவாங்களே 21 நாள் ஒரு விஷயத்த செஞ்சா அது ரெகுலர் ஆயிரும்னு, அந்த மாதிரி ரெகுலர் ஆயிரும். ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன சொல்ல, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண ஏன்ட்டெல்லாம் வெயிட் லாஸ் ஆகணும்னு கேட்டதான் இன்னும் எப்பவுமே எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு. மோஸ்ட்லி நான் எக்ஸசைஸே பண்ணல, அதனாலதான் தொப்பைக்கு கூட நான் இப்போ கம்மி பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சாப்பாடுலதான் அதிகமான கவனம் எடுக்கணும். லோ கேலரி ஃபுட் சாப்பிடுங்க. அது என்னெல்லாம் சாப்பிடணும் ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அதை எடுத்துட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பொட்டேட்டோ வந்து ஒரு காய்கறி தான், அது ஈஸியா நம்ம சாப்பிடலாம். அதாவது உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வயிறு வந்து என்ன சொல்ல, பொட்டேட்டோ சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இப்ப எதுக்கு நான் இப்படி வச்சு போடுறேன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப என்ன உங்களுக்கு வெயிட் கூடிட்டான்னு கேக்குறாங்க. அதாவது நான் வந்து பக்கத்துல நின்று பேசும்போது உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசா தெரியுது, அவ்வளவுதான். எனக்குமே ஃபேஸ் பெருசா தெரிஞ்சா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஃபேஸ் சின்னதாயிட்டுன்னு தான் திட்டுறாங்க. அதனாலதான் நான் இப்படி வச்சு மறுபடியும் பேசுறேன். நீங்க வந்து என்ன பேசிட்டு இருந்த, பொட்டேட்டோ வந்து எப்பனாலும் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பொட்டேட்டோ ஆனா அவிச்சுதான் எடுக்கணும். நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்க கூடாது. அவிச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். உங்களுக்கு அதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு, ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ல கூட நல்லா ஸ்கூல் படிக்கும் போது ஆளுக்கு ஒரு துண்டு பொட்டேட்டோ தான் கொடுப்பாங்க. சத்துணவு நம்ம பாத்தீங்கன்னா சத்துணவுல உள்ள ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா அதுவே நிறைய புரோட்டீன் காய்கறி இருக்கிற மாதிரிதான் சத்துணவு ஐட்டமே இருக்கும்.